அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கோபம். மிக மோசமான செயல் இந்த கோபம் ஆகும். காரணம், இது அடுத்தவரை மட்டும் பாதிக்காமல் நம்மையும் பாதிக்கும் ஒரு செயல்தான் இந்த கோபம். காரணம், நாம் கோபப்படும் போது நம் உடலின் செயல்பாடுகள் அதிகமான மாற்றத்தை அடைகின்றன என்பது மருத்துவர்களின் அறிவுரை. ஆகவேதான் கோபப்படுபவர்களுக்கு அதிகமாக நோய்கள் வந்து கொண்டும் இருக்கின்றது. ஆகவே கோபத்தை குறைக்க முயற்சிடுங்கள். சரி, கோபம் இருக்கும் இடத்தில் குணமுண்டு என்று ஒரு பழமொழி உண்டே, அது உண்மையா என்று கேட்கலாம். அந்த கோபம் என்பது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கோபப்பட்டவுடன் அடுத்தவரை பார்த்து, நான் சற்று கோபப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று அடுத்த நிமிடமே மாறி நமக்கு உதவி செய்ய வருவார்கள். இந்த கோபம் என்பது அந்த கோபத்துக்கு பொருந்தாது. காரணம், அவர் மனதில் பழிவாங்கும் உணர்ச்சி எண்ணம் இல்லாத எந்த கோபமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், இந்த உலகத்தில் கோபப்படாமல் வாழ முடியாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த கோபத்தை குறைத்து கொள்வது எப்படி என்றால், கோபம் வரும்போது நாம் அந்த இடத்திலிருந்து சற்று விலகி ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமருங்கள். கண்டிப்பாக கோபம் நம்மை விட்டு விலகிவிடும் என்பதுதான் உண்மை. அதே போல் நம் முன்னோர்கள் சான்றோர்கள் சொன்னது இதுதான். கோபத்தை வைத்து கொள்ளாமல் இருக்க நம் மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை மனிதநேயத்தோடு அணுக வேண்டும். அடுத்தவர்களை மதிக்க வேண்டும். மேலும் தியானம், யோகா போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டால் கோபம் குறைய வாய்ப்புண்டு என்று அவர்களுடைய அறிவுரை. மேலும் கோபத்துக்காக நம் வாழ்க்கையை நாம் இழந்துவிட வேண்டாம். கோபப்பட்டு பல நல்ல காரியங்கள் இன்று வரை செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றன. நம் முன்னோர்கள் கோபப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த நல்ல நிலையில் இருக்க வாய்ப்பில்லை. அப்பேற்பட்ட அவர்கள் கற்றுத்தந்த பாதையில் நாம் சற்று சாந்தமாக சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் முதலில் கையாள வேண்டியது மனித நேயம், அன்பு, அனைவரிடமும் மரியாதை. இவை தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக கோபம் குறைய வாய்ப்பு உண்டு. கோபம் குறைத்து கொள்ள நாம் விநாயகப் பெருமானை ஓம் கணபதியே நமக என்று அந்த மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் சொல்லி கொண்டு வந்தால் கோபம் குறைய வாய்ப்பு உண்டு. அதே போல் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று தினந்தோறும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கோபம் குறையும். இது அனைவருக்கும் மிக கோபத்தை குறைத்து கொண்டால் நம் அனைவருக்கும் எதிர்காலத்திலே மிக சிறப்பான வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லி, அனைவரும் நல்ல எண்ணத்தோடு பழகுவோம், வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளம்.